வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி இது கனவா இல்லை நிஜமா தற்செயலா தாய் செயலா நானும் இங்கு நானும் இல்லையே. ஸ்டேஷனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லுவார். பயந்துட்டு தான் போனேன். ஆனால் இவ்வளோ நாள் நடக்காத விஷயம் நேற்று நடந்துருச்சே. இனிமே என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே பயமாக இருக்கேன். நான் எப்படி இவருக்கு துரோகம் பண்ணுவேன்? என்னை நம்பி இருக்கிற இந்த குடும்பத்தை எப்படி நான் அசிங்கப்படுத்துவேன்? தலை குனிய வைக்க என்னால் முடியாதே. இந்த ஆள் ஆடுற ஆட்டத்துக்கெலாம் இவர்கிட்ட சொல்லி முடிவு கட்டினதான் உண்டு. முடிவு கட்டிடுவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி அம்மா அங்கே அவர்கிட்ட மாட்டிகிட்டு இருக்காங்களே. இவர் சொல்கிறத இப்போ மட்டும் நான் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவை ஏதாவது பண்ணிடுவார். அப்படிப்பட்ட ஆள் தான் இவர். ஸ்டேஷனுக்கு போனப்போ எவ்வளோ சந்தோஷமாக போனேன். இந்த ஆள் மூஞ்சில் முடிச்சிடக்கூடாதுன்னு தான் சாப்பாடு கொடுக்க வரலன்னுவேன். ஆனால் நான் எதுக்கு பயந்தனோ அதுவே நடந்துருச்சேன். இந்த பிள்ளைய எங்கேயோ பார்த்துருக்கமே. ஏம்மா, நீ இந்த பெரிய வீட்டு மருமக அஸ்வின் பொண்டாட்டி தானே? ம், ஆமாக்கா. ஆமாம், இந்த வேகாத வெயிலில் இப்படியே எங்கே நடந்து போகிறேன்? அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. அப்படியா? புருஷனுக்கு போய் இந்த வெயில்லையும் அவன் கையால் பரிமாறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவ காலைல சோறு கிண்டி கொடுக்கவே சோம்பேறியாக நிற்கிறா. நீ என்னன்னா இந்த வேக்காடில் சோறு எடுத்துகிட்டு போய் கையால் பரிமாறணுன்னு வேறு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய மனசுதாம்மா. புருஷன் மேலே இருந்தாலும் இவ்வளோ பாசம் ஆகாது. ஆமாம் அக்கா, நீங்கள் இந்த ஊரா? என்னம்மா என்னை பற்றி இந்த ஊரான்னு கேட்டுட்ட? என்ன தெரியலையா? இந்நேரம் எங்கள் அன்பழகி என்னை பற்றி சொல்லி கதை கதையாக பொழந்துருப்பாள. சரோஜக்கா? ஆட, லேசா சொன்னோன்னு கற்பூர மாதிரி பிடிச்சிக்கிட்டியம்மா. அப்போ எங்கள் அன்பழகி என்னை பற்றி உங்ககிட்ட பேசி வச்சிருக்கா? ஆமாக்கா, டெய்லி எது பேசினாலும் பேசும்போதெல்லாம் உங்கள் பேச்சு வந்துடும். சரோஜக்கா அப்படி சொல்லுவாங்க, சரோஜக்கா கூட தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். உங்களை பற்றி எப்பயுமே பேசிக்கிட்டே தான் இருப்பா. உங்களை எனக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பாடுறா, அப்போ உங்கள் வீட்டில் நான் ஒரு விஐபின்னு சொல்லு. ஆமாங்க்கா, நீங்கள் அன்பழகிக்கு கொடுக்குற அட்வைஸு இதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லுவா. பாவி மகளே, இன்னும் என்னென்னத்தை சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே. நீங்கள் எப்போ அவகிட்ட பேச ஆரம்பிச்சிங்களோ, அவளுக்கு விவரம் தெரிஞ்சு எப்போ உங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தாலோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பேசின எல்லா கதையும் எங்கள்கிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கா. ரொம்ப வெகுலியான புள்ளம்மா, ஆனால் ரொம்ப நல்ல புள்ள. அவளை மாதிரி ஒருத்தையா பார்க்கவே முடியாது. எங்கள் அன்புவை பத்திரமா பார்த்துக்குங்க. கண்டிப்பாக்கா, அவளுக்கு என்ன, கண்டிப்பாக நல்லா இருப்பா. அவள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும். உன்னை பற்றியும் அப்பப்போ சொல்லுவாம்மா. அங்கே வந்தால 2 வாட்டி மாப்பிள்ளை கூட. அப்போ மகாக்கா இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. மகாக்கா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு யாரும் இல்லையா சரோஜாக்கா? நம்ம தான் அவங்களுக்கு எல்லாமாவும் இருக்கணும்னு அன்பு சொல்லிக்கிட்டே கிடப்பா. ஆமாக்கா, பாசம் வைக்கிறதுல அவளை யாரும் அடிச்சுக்க முடியாது. அக்கா நூசரே விட்டுப்பா. எல்லாரும் முன்னாடியே சந்தோஷமாக இருக்கணும். பெரிய குடும்பத்துக்கு எந்த கலக்கமும் வந்துடக்கூடாது. சுற்றி போடுங்க ஒரு நாள் உட்காந்து குடும்பத்துக்கே. அதெல்லாம் பாட்டி செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. வாங்கலாங்க்கா, நீங்களும் சாப்பிட்லாம். இருக்கட்டுமா, நானும் என் புருஷன் வர சொன்னாருன்னு தான் போய்கிட்டு கிடக்கேன். அங்கே ஏதோ வேலை இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் காலையிலே சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டேன். இருந்தாலும் என்ன எதுக்கோ வான்னாரு, அதான் போகிறேன். சரி வா, அந்த பக்கம் தானே போகிறோம், 2 பேருமே போவோம். சரிங்கக்கா. இவ வந்து நடுவில் காரியத்துக்கு எடுத்துக்கிட்டா. சரி கேட்போம், ரிட்டன் வரும்போதாச்சும் இவளை எப்படியாவது பேச வச்சிடணும். வரும்போது எப்படியும் இந்த அக்கா கூட வந்துட்டோம். போகிறப்ப இந்த மாதிரி யாராவது கிடைச்சா அப்படியே போயிடலாம். இந்த ஆள் கண்ட படாமல் இருக்கணும். யாரையாவது துணைக்கு கூப்பிட்டு வந்தாலும் இவர் ஏன் கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்பாரு. ஏன் தனியாக வர்றதுக்கு பயமானு கேட்பாரு. இவர் ஏன் சமாளிக்க முடியாது. இந்த மாதிரி ரோட்டில் அங்கங்கே பார்க்குறவங்க யாராவது பேசிட்டு அப்படியே வந்தால் தப்பிச்சிடலாம். கடவுள் நம்மளுக்கு எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்காரு. விதி என்னவோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். சரி, ரொம்ப நேரம் வெளியில் நிற்க வேணாம், உள்ளே போயிடுவோம். எங்கே இவர் பைக்கை காணும்? ஸ்டேஷனில் இருக்காரா இல்லையான்னு தெரியலையே. உள்ளே போய் வெயிட் பண்ணுவோமா இல்லை இங்கே வெயிட் பண்ணுவோமா? வாங்க மேடம், வாங்க. உங்களை தான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி 2 நாள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தீங்களாமே, நான் பார்க்காம விட்டுட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கே உங்களை கேட்டிருப்பேன். அக்கா, என்ன பார்க்கணும்னு நினச்சிங்களா? ஏன் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏன் மேடம், அன்றைக்கி ஸ்டேஷனுக்கு வந்தப்போ நான் எவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் சார் வீட்டு வேலைக்காரின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நானும் போய் சார்கிட்ட அப்படியே சொல்லிட்டு லஞ்ச் பேக்கை கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் தான் சாரோட ஒய்ஃப்ன்றது எனக்கு தெரியல. அப்போது சாரி மேடம். ஐயோ அக்கா, அதுக்கு சொல்கிறீங்களா? அது ஒரு பிரச்சனைக்கா, அதனால தான். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இருக்கார் அவர்? சார் வெளியில் போனாருமா, இதுக்கப்புறம் நான் வருவார். நீங்கள் அன்றைக்கி நான் பேசுகிறது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் தான் சாரோட ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது. திடீர்னு உங்கள் கல்யாணம் நடந்துருச்சாமே, அதான் எனக்கு தெரியல உங்களை. அதெல்லாம் பரவாயில்லக்கா, நீங்கள் வேறு. நானும் 2 நாள் வந்தேன், உங்களை பார்க்கல. லீவில் இருந்தீங்களோ?
அப்புறம் அக்கா மேடம்லாம் கூப்பிடாதீங்க, என் பேர் மகாலட்சுமி, நீங்கள் மகானே கூப்பிடுங்க. ரொம்ப பெரிய மனசு தான், ஜாடிக்கேற்ற மூடின்ற மாதிரி எங்கள் சாருக்கேற்ற பொண்டாட்டி நீந்தாமா. எங்கள் சாரும் இன்ஸ்பெக்டர்ன்ற அளப்பறைய எங்கேயும் கூட்ட மாட்டார், எங்களையும் அந்த மாதிரி நடத்த மாட்டார். எல்லா இடத்துலையும் என்ன அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவார். ஒரு நாளும் ஏட்டுன்னு கூப்பிட்டது கிடையாது, பேர் சொல்லியும் கூப்பிட்டது கிடையாது. வாயார் அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் கிடப்பாரு. அதே மாதிரி எங்கள் சார் மாதிரி நீனும் என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்க, மேடம்லாம் கூப்பிடாதன்ற பற்றியா எங்கள் சாருக்கு உனக்கும் பொறுத்த என்னன்னு இங்கே தெரிஞ்சு போச்சே. அக்கா நீங்கள் வேற, எப்போ வருவார் அவரு? வந்துருவாருமா, இப்போ நீங்கள் உள்ள வந்து உட்காருங்க. பார்க்கவும் நல்லா அழகா இருக்கீங்க. எங்க சாருக்கு உங்களுக்கு ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கே. அன்னைக்கே நான் நினைச்சேன் இவ்வளவு அழகா இருக்கு இந்த புள்ள எப்படி அந்த விட்டு வேலைக்கார பொண்ணா இருக்கும்ட்டு. ஆனா என்னையும் ஏமாத்தி என் கண்டி மண்ணத்தை வீட்டிங்க பத்தி அன்னைக்கு. அக்கா பாடுற வெக்கத்தை, வெக்கப்படும் போது இன்னும் அழகா இருக்காங்க எங்க மேடம். அக்கா இப்பதானே சொன்னேன் மகான் கூப்பிடுங்கன்னு. சரி மகா உள்ளவா. சார் ரூம்ல இங்கே வெயிட் பண்ணுங்க, சார் இப்ப வந்துருவாரு சரியா? சரிங்கக்கா. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. பெரிய வீட்டு மருமகன்ற ஆளப்பறையும் கிடையாது, இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டின்ற கர்வமும் கிடையாது. இந்த மாதிரிலாம் ஒரு சில பொண்ணுங்க தான் இருக்காங்க. பரவாயில்லையே, நம்ம சாருக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கு. எங்க போயிருப்பாரு நம்மள வர சொல்லிட்டு? என்ன வர சொல்லிட்டு சார் எங்க போனீங்க? சாருக்கு ஒரு முக்கியமான விஷயம், அதை வெளியில் போயிட்டு வரேன். ஏன் மேடம் மேலே சாருக்கு கொஞ்சம் கூட வெயிட் பண்ண முடியாதோ? எவ்வளவு வேணாலும் வெயிட் பண்ணலாம், சாரை காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். லஞ்சு சாப்பிட டைம் ஆயிடுச்சுல. அப்படிங்களா மேடம்? இங்க என்ன அப்படிங்களாவே சரியில்லை. ஏய், சரியா இருந்தாலும் சரியில்லாத மாதிரி ஆக்கிடுவேண்ணே. அப்போ சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படி தானே? அப்படிலாம் இல்லை. அப்படித்தான். ம் போலீஸு ஒழுங்காக சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ன அனுப்பி விடுங்க, நான் போகிறேன். இவ ஒருத்தி ஏண்டி வீட்டில் ரூம் தனியாக கொடுத்து ஒன்றை தனியாக கொடுத்துருக்கும் போதே நான் ஒன்றும் பண்ணல, ஸ்டேஷன்ல அடி பண்ணிட போறேன்னு பயப்படுற? அட ஆமாம்ல. ஏங்க இருந்தாலும் இனிமேல் நீங்களே உங்களை கலாய்ச்சிக்காதீங்க, நான் தான் கலை பண்ணேன். அடியே அஸ்வின். பாடுறா, பேர்லாம் சொல்கிறான். உங்கள் பேர் அதானே? அதான் நீங்கள் கூப்பிடுங்க, இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலான்னு. மிஸ்டர் அஸ்வின், மகாவுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டீங்கன்னா மகா வீட்டுக்கு கிளம்புவா. மகாலட்சுமி, சார் சாப்பிட கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா மேடம் கூட ரொமான்ஸ் பண்ணணும், அப்புறம் மேடம் சாருக்கு ஊட்டி விடணும், அப்புறம் மேம் சார் கூட உட்காந்து கொஞ்சம் கதை பேசணும். இதெல்லாம் பண்ணாதான் மகாலட்சுமியை வீட்டுக்கு அனுப்ப முடியும். இப்படி கொஞ்சம் பாவமாக வச்சுருக்கீங்க தெரியுமா? எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் உங்களை வரப்பான போலீஸ் மாதிரியே தெரியல. உங்களை பார்த்து பயப்படுறாங்களா எல்லாரும்? அப்போ இப்படி இருக்கிற ஃபேஸ் மேம்க்கு பிடிக்கலையா? டெரராக பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா என்ன? அதெல்லாம் இல்லை, எனக்கு என் அஸ்வினை இப்படி பார்த்தா தான் பிடிக்கும். அப்புறம் என்னடி பொண்டாட்டி? நான் வரும்போது எப்பயுமே நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி நான் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷத்துலேயே ஸ்டேஷனுக்கு வந்துடுறீங்க. எங்கோ பக்கத்தில் நின்றுட்டு நான் வந்ததை கேட்டு வந்த மாதிரிலாம் வரீங்க. எங்கே போகிறீங்க நான் வர டைமுக்குலாம்? ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டா சீக்கிரட்டை. நீ கிளம்புனதுலேருந்து ஸ்டேஷனுக்கு வர வரைக்கும் நான் உன் பின்னாடி தாண்டி வருவேன். ஆனால் நீ தான் என்னை பார்க்க மாட்டேன். நீ பார்க்காத தூரத்துலேயே உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா உன்னை சுற்றி ஏதோ நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏங்க சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க மேடம், உண்மையிலே கேஸ் விஷயமா தான் வெளியில் போயிருப்பேன். நீ வந்திருக்கேன்னு அப்புறம் கோமதி அக்கா கால் பண்ணுவாங்க. சரி நம்மளுக்காக பொண்டாட்டி வெயிட் பண்ணுவாளேன்னு அப்புறமா பார்த்துக்கலான்னு வந்துடுவேன். போலீஸை நம்ப முடியாது இருந்தாலும். ஓ அப்படி? ம் பரந்த ஆளு பொட்டிக்குள்ள அடைஞ்சேன்னு ஆத்தாடி நீதான் அழுக்கடையாத பால் நுர சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமரை போகிறப்பவே நான் உன்னை பார்த்தேன். ஆனால் உங்ககிட்ட என்னால் பேச முடியல, கூட ஒரு பொம்பளை நின்னதுனால. உனக்கு இப்போ ஃபோன் போட்டு தரேன், என் பாஸ் பேசணுன்னாரு, அவர்கிட்ட பேசிட்டு ஃபோன் என்கிட்ட கொடு. உங்கள் பாஸா? ஃபஸ்ட்டு நான் யாருன்னு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபு. தேவையில்லாமல் என்ன ஓரமாக கூப்பிட்டு வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. முதல்ல நான் கொடுக்குற ஃபோனை வாங்கி பேசு, அதுக்கப்புறம் என் பாஸ் யாருன்னு உனக்கு தெரியும். என்னம்மா மகளே, சத்தியமா? என்னம்மா அப்பா எப்படி உன்னை இப்ப லாக் பண்ணன்னு பாக்குறியா? புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னு நீ நிரூபிச்சிட்ட. இத்தனை நாளா என் கண்ணுல மண்ணை தூவி ஸ்டேஷனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டேன். ஆனா ஒன்ன நான் நோட் பண்ணாம இருப்பானா? நான் நோட் பண்ணிட்டு தானே இருக்கேன். சரியான சந்தர்ப்பத்துக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. உனக்கு புரியாதுமா, இனிமேல் உனக்கு புரியவே புரியாது. ஏன்னா உன் மைண்ட்ல தான் ஃபுல்லா ஏறிடுச்சு. அதான் உன் குடும்பம், அவன் தான் உன் புருஷன்னு. இதுக்கப்புறம் என்னால மாத்த முடியாது, யாராலையும் மாத்த முடியாது. அதனால உன்னை பேக் பண்றது தான் நல்லது. பேக் பண்ணணுமா? ஆமா மகளே, நீ நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சுல. அதனால நீ கிளம்பி
உன் அம்மா ரொம்ப நாளாக உன்னை பார்க்கணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. போய் அவளை பார்த்து கொஞ்ச நாள் அவ கூட இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்பவா? இப்போனா இப்போவே உன்னை பஸ் ஏறி போக சொல்ல. வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு நைட்டு நீ கிளம்புனா போதும். எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் உன் ஆசை கணவனை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு கிளம்பிடு. எனக்கு எனக்கு சொல்லுமா மகளே, உனக்கு உனக்கு வாய் வரலையா சொல்றதுக்கு? இந்த அப்பா சொல்லட்டுமா? உனக்கு இன்னும் 3 நாள்ல ரிசப்ஷன் வச்சிருக்காங்க. நான் இல்லைன்னா அந்த ரிசப்ஷனை யாருப்பா அட்டன் பண்ணுவா? பொண்ணே நான் தானப்பா அப்படின்னு சொல்ல வரியா? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட நடந்துக்கோங்க. நீங்கள் பெத்த பொண்ணு தானே நான். ஏன் இப்படி என் வாழ்க்கையை நாசமாக்க நிற்கிறீங்க? நீங்களா அமைச்சு தராமல் எனக்கா ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அதையாவது என்ன வாழ விடலாம்ல? ஓ, அந்த அளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு ஆக்கிட்ட. சரி சரி, நீ கேள்வி கேளு. உனக்கு பதில் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. உங்க அம்மாவை நான் மனசாட்சியும் பார்க்க மாட்டேன், கட்டின பொண்டாட்டினும் பார்க்க மாட்டேன். எனக்கு அவ தேவையில்ல. அதனால உனக்கு அவ தேவைன்னா முடிவு பண்ணிட்டு கிளம்பு. என்னடா இவன் நமக்கு ஃபோன் பண்ணாம நம்மளை ஃபாலோ பண்ணி ஒருத்தனை ஃபோன் கொடுக்க சொல்லி பேசுறான்னு பார்க்கறியா? உனக்கு நான் கடைசியாக எப்போ ஃபோன் பண்ண உனக்கு தெரியுமா? தெரியல. நீங்கள் கடைசியாக ஆனால் என்கிட்ட ஃபோனில் ஒரே ஒரு டைம் தான் பேசுனீங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். அதை உன் புருஷன் எடுத்திருக்கான். என் புருஷன் எடுத்தாரா? இல்லையே. உன் புருஷன் தான் எடுத்தான். நீ வேணா முட்டாளா இருக்கலாம். நான் முட்டாள் இல்லைன்றது அவனுக்கு தெரிய வேணாம். நீ ஸ்டேஷனுக்கு டெய்லி சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது உன் புருஷன் ஸ்டேஷன்ல காணாம போறான் தெரியுமா? ஆமாம். அது ஏன்னு உனக்கு தெரியாது. ஆனா இந்த அப்பனுக்கு தெரியும். நீ எப்போ பார்த்தாலும் சாப்பாடு எடுத்துட்டு போகும்போதும் சரி, ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போதும் சரி, உன் பின்னாடி தான் அவன் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். இந்த ஊர்ல யாராலும் உனக்கு பிரச்சனை அவன் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இன்னைக்கு அவன் உன் பின்னாடி ஃபாலோ பண்ணாத அளவுக்கு அவனுக்கு ஸ்டேஷன்ல ஒரு செக் வச்சிட்டேன். அதனால இப்போ உன்னை அவன் ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டான். அந்த நம்பிக்கையில தான் இப்போ இவனை விட்டு உன்கிட்ட ஃபோனை கொடுக்க சொன்னேன். அப்படியா? என் பின்னாடி அவர் எதுவும் வந்த மாதிரி தெரியலையே. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி என் ஃபோன் அவர் அட்டனும் பண்ணல. நான் ஃபோன் வச்சிருக்கிறது கூட அவருக்கு தெரியாதே. நான் உனக்கு கையில் பால் கொட்டின அன்னைக்கு ஃபோன் அடித்தேன். ஆனால் நீ ரிட்டன் பேசவே இல்லை. என்னதான் இருந்தாலும் நான் 50 வார்த்தை பேசும்போது திருப்பி ஒரு வார்த்தையாச்சும் என்ன இப்படி அப்படின்னு ஏதாவது கேட்பேன். அன்னைக்கு எதுவுமே கேட்கலையேன்னு நான் ஒரு டவுட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா உன் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லி உன் புருஷன் கொடுத்து உன் நம்பருக்கு வர ஃபோன் கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறதையே நான் விட்டுட்டேன். அதனால தான் கடைசியாக மண்டபத்தில் பார்த்து பேசினேன். அப்பா அவன் சப்போர்ட்டுக்கு வந்தப்போ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவன் தேட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. அதான் அவன் ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்கட்டும். கண்டுபிடிக்கிட்டுமே நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு உன்னை பின்னாடி ஆள் வச்சு பார்க்க ஆரம்பித்தேன். நான் தான் நேரம் வந்து அவன் கண்டுபிடிச்சிடுறானே. அதனால தான் இன்னைக்கு கரெக்டாக அவனுக்கு செக் வச்சுட்டு உன்கிட்ட பேசியிருக்கேன். உன்கிட்ட விளக்கம் கொடுக்குற அவசியம்லாம் எனக்கு இல்லை. இருந்தாலும் நீ குழம்பிட்டு இருப்ப பத்தியா என்ன நடக்குதுன்னு உன்னை சுற்றி. அதனால தான் இப்போ இந்த விளக்கம். சரி மக்களே, ரொம்ப பேசலாம் நேரம் கிடையாது. உன் புருஷன் எப்படி ரிட்டர்ன் உன்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு பின்னாடி வந்தாலும் வந்துடுவான். நீ வீட்டுக்கு பத்திரமா பார்த்து போன்னு போயிட்டு உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்கு பத்தியா, அந்த ஃபோனை சுக்கு நூறா உடைக்கிற. அதில் ஒரு சிம் கார்டு இருக்கு பாரு, அதை என்ன மனசில் நினச்சிக்கோமா. அப்போதான் அந்த குட்டி சிம் கார்டு கூட நீ நல்லா தூளாக உடைக்கலாம். ஏன்னா அப்பா மேலே உனக்கு அவ்வளோ பாசம் இல்லை. அதனால இந்த அப்பாவை நினச்சிக்கிட்டு உன் நாளைக்கு எதுவும் பண்ண முடியலனாலும் அந்த ஃபோனையாச்சும் உடைக்கிற பாக்கெட்டை உனக்கு தரேன். அந்த ஃபோனை உடைச்சு போட்டுட்டு நைட்டே நீ கிளம்புற. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் நீங்கள் தான் சம்மந்தப்பட்டீங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். எனக்கான வாழ்க்கை என்னை வாழ விடுங்களேன். அச்சோ, முடியாது மகளே. ஏன்னா உன்னை நான் அந்த மாதிரி குடும்பத்துக்கெல்லாம் அனுப்பிட்டேன். அதனால பேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதையும் மீறி வேற ஏதாவது பண்ணலாம், அவன்கிட்ட உண்மையை சொல்லலாம்னு நினச்சேன். ஒரே கல்ல 2 மாங்காய். ஒன்று உன் புருஷன், இன்னொன்று உன் அம்மா. யார் அடிப்பான்னு எனக்கே தெரியாது. 2 பேரையும் காப்பாற்றணும்னு நினச்சினா ஒழுங்காக கிளம்புறேன். என்ன மகளே, ஃபோனை வைக்கட்டுமா? சொன்னதை கேட்டுட்டு செய்ய பாரு. நீ கிளம்பி வீட்டுக்கு போகிற வரைக்கும் உன்னை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். கிளம்பி நீ வீட்டுக்கு போகாமல் ஏதாவது டேக்காக கொடுக்க நினச்சாலோ, இல்லை உன் புருஷனுக்கு ஏதாவது உண்மையை நீ தெரியப்படுத்த விரும்பினாலோ, உங்கள் அம்மாவையும் காலி பண்ண சொல்லிட்டாரு, உன் புருஷனையும் காலி பண்ண சொல்லிட்டாரு. வாழ்க்கையில் யார் முக்கியம், இல்லை உன் வாழ்க்கை தான் முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் போயிட்டு வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. யாரா இவன் நம்மளை மிரட்டுறான், ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காத. உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறானே, ஏன்னா இந்த உண்மையை நீ வெளியில் சொல்ல முடியாது. உங்கள் வீட்டில் சரவணன் ஒரு டாக்டர் வந்திருக்கான் தெரியுமா? ஆமாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்தான் தெரியுமா? ஆமாம். அதை பண்ணது வேற யாரும் கிடையாது, என் பாஸ் தான். அவர் சொல்லி நான் தான் அதை வேலையை பார்த்தேன். அவனையே அடித்து தூக்கணும். எனக்கு உன் புருஷன் அடித்து தூக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. முடிவு பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் ஏதோ விளையாட்டா சொல்கிறான்றதுக்காக நீ ஏதாவது உன் வேலையை காட்டின, அவ்வளோதான், விபரீதம் வேற மாதிரி அமையும். அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே இதே நிலமை தான். ஒன்னால் ஒரு உயிர் போக வச்சிடாத. ஒழுங்காக கிளம்பி போகிற வேலையை பாரு. தெரிய
போக தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. இல்லைனா என்ன தனியாக சாப்பாடு எடுத்துகிட்டு வராத யாரையாவது துணைக்க கூட்டிட்டு சொல்லியிருப்பாரு. இல்லைனா வழுக்க டைமாக என்ன சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்க மாட்டார். இவர் சொன்னதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய உண்மை இருக்கா? இப்போ தானே எனக்கு தெரியுது. அதே மாதிரி அடிப்பட்ட அன்னைக்கு இவர் ஃபோன் பண்ணதை அஸ்வின் எடுத்ததுனால தான் என் மேலே தடவையாக பாசம் வந்திருக்கு. சூழ்நிலை கைதியாக தான் நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னை அவர் பாசமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. என் கேரக்டரும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. எனக்காக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் இந்த ஆளுக்கு பயந்தெல்லாம் நான் போகல. இந்த ஆளுக்கு சரியான பதிலடி கொடுத்து என்னை நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன். இவ்வளோ தரம் கண்டுபிடிச்சவங்களுக்கு நான் எங்கே போகிறேன் எங்கே இருப்பேன்னு கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் என்ன நம்மளுக்கு ரிசப்ஷன் ரெடி பண்ணியிருக்கிற இந்த நேரத்தில் நான் போகிறேன். இந்த 3 நாளில் நீங்கள் என்னை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பாக யாருமே இல்லைன்னு நினச்சேன். எங்கள் அப்பா முன்னாடி எனக்கு எல்லாமாவும் இருப்பேன். இவர் கண்டிப்பாக புரிய வைப்பார். இந்த ஆள் மூஞ்சில் கரிய பூசுகிற மாதிரி என்னை தேடி கண்டுபிடிச்ச ரிசப்ஷனில் நிறுத்தி எனக்கும் அவருக்கும் ரிசப்ஷன் நடக்கிற அளவுக்கு வைப்பார். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம உண்மையை சொன்னாலும் தேவையில்லாத பிரச்சனை தான். அம்மா வேற இவன் கண்ட்ரோலில் இருக்காங்க. அதனால் நம்ம இந்த ஆள் சொல்கிற மாதிரி கிளம்பி போவோம். ஆனால் அஸ்வின் என்னை தேடி வருவாருன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அன்றைக்கி அந்த ஆள் சொன்ன நாள் இன்னைக்கு நைட்டு தான் கிளம்பி போகணுன்னு சொன்னான். எப்படி நான் போவேன்? யார்கிட்டையுமே சொல்லாமல். எல்லாரும் நான் போயிட்டேன்னு தெரிஞ்சால் தவிச்சு போயிடுவாங்களே. எப்படி போகிறது? என்னை தேடி என் அஸ்வின் கூப்பிட்டு வந்துடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த 3 நாள் நான் இல்லாமல் இந்த ஆள் ஆட்டத்துக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஊர் பேசிடுமோ இல்லை இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடுமோன்னு தான் பயமாக இருக்கு. மகா எங்க இருக்கா? ஐயோ, இவர் வேறு வராரு. எங்கடி இருக்கா? இதோ மாடியில் இங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே வாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டி தங்கம். யாரு சரவணா அந்த குழந்தை? பேர் அமுதாடா. 5 வயசு தான் ஆகுது. ஆனால் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுற சூழ்நிலை. இந்த குழந்தைக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வசந்த் என்ன கூப்பிட்டுருந்தான். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஸ்டே பண்ண வேண்டியதாகிடுச்சு. இன்னும் ஒரு 2 பேஷண்ட் கூட இருக்காங்க. அவங்களுக்குமே பண்ணணும். ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுறதுக்கும் உன்னை மாதிரி யாராலையும் முடியாதுடா. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கும் உன்னை விட பெஸ்ட் டாக்டர்ஸ் யாரும் கிடையாது. ஒரு சின்ன குழந்தைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்குள்ளே இப்படி கிளியர் பண்ணி உட்கார வச்சிருக்கே, சூப்பர் தான்டா. தேங்க்ஸ் மிஸ்டர் டாக்டர் ரிஷி. அப்புறம் பாப்பா, இப்போ உங்களால் மூச்செல்லாம் நல்லா இழுத்து விட முடியுதா? ஏதாவது ட்ரபிள் இருக்கா? அதெல்லாம் இல்லை மாமா. இருந்தாலும் இந்த மாமா இன்னைக்கு என்ன செக்கப்புக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அங்கே ஹாஸ்பிட்டல் போனோமா, எல்லாரும் முகாமில் இருக்காங்க, அங்கேயே போய் செக்கப் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க. அதான் இங்கே வந்துட்டோம். ஆமாம் தம்பி, இன்னைக்கு தான் இன்னொரு வாட்டி நீங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்க்கணும். நீங்கள் அதான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். அப்புறம் எல்லாம் முகாமில் இருக்கீங்கன்னாங்களா, சரி இங்கேயே வந்து பார்த்துக்கலாமேன்னு வந்துட்டேன் தம்பி. தெரியுமா இன்னைக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு? எப்படி ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க? நான் இல்லைனா இங்கே தான் வருவீங்கன்னு தெரியும். ரிப்போர்ட்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நான் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு பாப்பாவுக்கு இங்கே டெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் ஓரளவு ரெடி பண்ணி தான் இருக்குது. இல்லாத டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் எடுத்துக்கலாம். இன்றைக்கி அமுதாவை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டோன்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக அவள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப நன்றிங்க தம்பி. இந்த ஏழைங்க உள்ளத்தில் நீங்கள் கடவுளாக தான் நிற்கிறீங்க. ஏன்னா என் பிள்ளை இந்த அளவுக்கு எந்த சீக்கிரமாக உட்காருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தம்பி. நீங்கள் பண்ண புண்ணியமா? உங்களோட வேண்டுதல் தான் உங்கள் பிள்ளை எந்த அளவுக்கு ஆளாக்கி உட்கார வச்சிருக்கு. நான் ஜஸ்ட் ஆப்ரேட் பண்ண அவ்வளோதான். உங்கள் நம்பிக்கையும் அவளுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த உற்சாகமும் தான் இந்த அளவுக்கு அவள் ஏந்து நடமாடிக்கிட்டு இருக்கா. சுற்றி இருக்கிறவங்க தாம காரணம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சரி, நம்ம நல்லபடியாக வாழறதுக்கும் சரி. 4 நல்ல உறவு உங்களை சுற்றி இருக்கிறதுனால தான் அந்த நல்ல உங்களோட வைப்ரேஷன் அமுதாவை இந்த அளவுக்கு எழுந்து உட்கார வச்சிருக்கு. நீங்கள் என்னதான் சொன்னாலும் எங்கள் கண்ணுக்கு நீங்கள் தான் தம்பி கடவுளாக தெரியுறீங்க. அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்லி என்ன பிரிச்சிடாதீங்க. அவள் மாமான்னு கூப்பிட்றான். நான் உங்களுக்கு தம்பி தானே. அப்போ அதனால இந்த தம்பிக்கு நீங்கள் நன்றிலாம் சொல்ல தேவையில்ல. அப்புறம் மாமா, எங்க அன்பழகி நல்லா இருக்காளா? ரொம்ப சூப்பராக இருக்காங்கடி தங்கம். அன்பழகை பார்க்க நீங்களா வரலையா? போகணும்னு சொல்லிக்கிட்டு தான் மாமா இருக்கோம். நாங்கள் ஒரு நாள் வந்து பார்க்குறோன்னு. சரிங்க மேடம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு நாள் வாங்க. உங்களெல்லாம் பார்த்தா உங்கள் அன்பழகி ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிங்க மாமா. இப்போ போயிட்டு மாமா சொன்ன டெஸ்ட்டெல்லாம் சமத்துக்குட்டியாக எடுத்துகிட்டு வாங்க. ஆமாம், தாத்தாவுக்கு பிரச்சனையா பாட்டிக்கு பிரச்சனையா? இந்த கிழவனுக்கு தான் தம்பி பிரச்சனை. வாய் கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஐயோ பாட்டியம்மா, வாய் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுக்குலாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கல. தம்பி, வாய் கொழுப்புக்கெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க தேவையில்ல. அதெல்லாம் நானே அடித்து உடச்சி சரி பண்ணிடுவேன். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அவருக்கு கொஞ்சம் சுகர் அதிகமாகிடுச்சு, அதை மட்டும் பாருங்க. ஐயோ பாவம் தாத்தா. தாத்தா, ஏன் சுகர் அதிகமாக இருக்கு உங்களுக்கு? தெரியலையே தம்பி, அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஏன்னா நீங்க தானே டாக்டரு. என்கிட்ட சுகர் ஏன் அதிகமா இருக்குன்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏன் தம்பி, படிச்சுட்டு தான் டாக்டர் ஆனீங்களா இல்ல ஏதாவது சைட்ல டிகிரி கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கரெக்டான கேள்விதான். நல்லா இவன் மூஞ்சில துப்பிட்டு போங்க. லூசு பையில அவர்கிட்ட போய் ஏன் சுகர் அதிகமாக இருக்குன்னு கேட்கலாம். செக் பண்ணி வந்தானே கண்டுபிடிக்கணும். அவர் சொல்கிற மாதிரி கடவுளே. தாத்தா, தெரியாமல் கேட்டுட்டேன். செக் பண்ணிவிடுவோன்னு. சுகர் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டீங்களா? அந்த மாதிரி சுகருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்டம்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்க வரேன். புரியுதாண்ணா கேட்குறது இப்போ? ஓ, அப்படி கேக்குறீங்களா?
ஆமா ஆமா, நேத்தி கொஞ்சமா அப்படியே பால்கோவா மட்டும் சாப்பிட்டேன் பார்த்துக்குங்க. தாத்தா அதெல்லாம் சாப்பிடலாமா வயசான காலத்தில் நீங்கள்? வயசாயிடுச்சு, நீ யாரு தம்பி சொன்னா? ஜஸ்ட் 60 இயர்ஸ் ஓல்டு. ஐ எம் எ ஸ்ட்ராங் மேன். ஆமா அப்படி இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு கிடக்கு கிழவனுக்கு. யோ வாயை மூடிக்கிட்டே இரு, இல்லைன்னா கோமட்டிலே குத்திடுவேன். நம்ம பாட்டிக்கிட்ட கிளாஸ் போயிட்டு வரணும், புருஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு. நம்மளும் கற்று வச்சுக்கிட்டா யூஸ் ஆகும். வேணாண்டி தங்கம், நீ பேசுறது சத்தமாகவே மாமாவுக்கு கேட்குது. அந்த பாட்டி பக்கமே போவாதானே நீ? நீங்க பேசுறது எங்களுக்கு சத்தமாவே கேக்குது தம்பி. அப்புறமா உங்க பொண்டாட்டிகிட்ட போய் பேசிக்கிங்க. நீங்க வேற கேம்ப்ல உங்க பொண்டாட்டியை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு மொக்க போடுறீங்க. ஃபர்ஸ்ட் எங்க பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க. பாட்டி நல்ல எஜுகேட்டட் போல, ஆனாலும் நம்மள குழப்புதுன்னு. இரு பாட்டிக்கு அது என்னன்னு பேசிட்டு வரேன். பாட்டி, அங்கே லேப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் பசங்களாம் அங்கே இருப்பாங்க பாருங்க. அங்கே போயிட்டு தாத்தாவுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க. அதில் நம்ம சுகர் அளவு பார்த்துக்கலாம். இப்போ தாத்தா சாப்பிடாம வெறும் வயிற்றுல தானே எப்படி வந்திருப்பாங்க சுகர் டெஸ்ட் எடுக்கிறதுனால. இல்லையே தம்பி, காலை நல்லா இருக்குன்னு ஒரு இட்லியில தின்னுட்டு வந்தாரு. ஒரு இட்லி தின்ட்டு வந்தாரா? அப்புறம் எப்படி பாட்டி சுகர் டெஸ்ட் எடுக்க முடியும்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி சுகர் டெஸ்ட் எடுத்தால் சுகர் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படிலாம் வந்தால் நான் எப்படி பார்க்கறது? பேசாமல் நாளைக்கு காலையில் வாங்க, எப்படியும் 10 நாள் முகாமில் நாளைக்கு காலையிலே வந்து தாத்தாவை சாப்பிடாம ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்ண்ணா. அது எப்படி தம்பி? சாப்பிட்டாலும் சாப்பிடனாலும் என் உடம்புல தானே அந்த சுகர் இருக்கு. எப்ப டெஸ்ட் பண்ணாலும் அது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி தானே ஆகணும். அதை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் சொல்லுவேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன்னா என்ன தம்பி நியாயம் இருக்குதுல்ல? வில்லேஜ் மெடிக்கல் கேம்பில் இவ்வளோ டிஃபால்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. இவங்களுக்குலாம் புரிய வச்சு வைத்தியம் பார்க்கறதுக்குள்ள நான் ஒரு வழியாயிடுமே. சுகர் எவ்வளோ இருக்குன்னு எப்போ கேட்டாலும் சொல்லணுமா? ஐயோ அதுக்கு என்ன வாயா இருக்கு? ஐயோ கடவுளே, இன்னும் என்னென்ன நடக்க போதும் 9 நாள் கேம்பில்? பாட்டி என்ன பிரச்சனை? உடம்புக்கு என்ன பண்ணுது? சாப்பிட முடியல கண்ணு, உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. எது சாப்பிட்டாலும் நெஞ்சு மேலே நிற்கிது. செரிக்கிறதுல பிரச்சனை இருக்கான்னு தெரியல. நான் அளவு சாப்பாடு தான் சாப்பிடுவேன், கண்ணா பின்னாலும் திங்க மாட்டேன். ஆனாலும் உடம்பு ஏதோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. என்னன்னு தான் சொல்ல தெரியல. இந்த செரிமானத்துக்கு ஏதாவது மருந்து கொடுப்பீங்களா? அதாவதுல பாட்டி, நம்ம தான் செரிக்கிற மாதிரியான சாப்பாடை எடுத்துக்கணும். இதுதான் சாப்பிட்டேன் அதுதான் சாப்பிட்டேன்னு கிடையாது. நீங்கள் அளவாக சாப்பிட்றதுல பிரச்சனை கிடையாது. அந்த அளவாக சாப்பிட்ற சாப்பாடு கூட என்ன சாப்பிட்றீங்கன்றது தான் முக்கியம். வயசுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டா தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கும் வயசாகுது இல்லைங்களா? அதுவும் அதுக்கான செரிமான சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டுருக்கோம். வயசான காலத்தில் இந்த பொருள்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் சாப்பிடணும். சரிங்களா? நான்சி, இருந்தாலும் வயசானவங்க நம்ம சொல்றதெல்லாம் அவங்க மைண்ட் எடுத்துக்காது. அவங்களுக்கு அதுக்கான டேப்லெட்டோ இல்லை சிரப்போ நம்ம கொடுக்கும்போது தான் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் டைஜஷனுக்கான சிரப் நீ கூட எதுக்கும் அவங்க அது கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது மைண்ட் செட் ஆகிடும். நம்ம பார்த்துக்கலாம். ஜெகன், நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன். நீ சொல்கிறது கரெக்டு தான். பாட்டியம்மா, டாக்டர் ஒரு மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்க. வெளியில மெடிக்கலும் இருக்கு, நீங்க இங்கே ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அந்த மருந்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மூடி குடிங்க, சரிங்களா? அப்படியே மருந்து நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஒரு மூடி குடிக்கலாம். இதுல ஒரு மாத்திரை இருக்கு, உங்களுக்கு நெஞ்சு கரிக்கும் போதெல்லாம் அந்த மாத்திரையை வாயில போட்டு சாக்லேட் மாதிரி சப்பிட்டே இருக்கணும், சரிங்களா? அப்ப இந்த பிரச்சனை சரியாயிடும். சரிங்களா பாட்டியம்மா? டாக்டர் சொல்கிற மாதிரி அந்த மாத்திரையை தண்ணி ஊற்றி முழுங்கக்கூடாது, கடிச்சு சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி சப்பி தான் சாப்பிடணும். நீங்கள் தானே அவங்க கூட வந்திருக்கீங்க, யார் அவங்க? என் மாமியார் தாம்மா. நான் மெடிக்கலில் வாங்கி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாத்திரை மருந்து கொடுக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்து கூப்பிட்டு போய் வாங்கி தரேன். சரி, நான் சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மூடி கொடுங்க, இல்லை மருந்து போய் சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு மூடி கொடுங்க, சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது இருந்தாலும் சொல்லுங்க. முகம் 10 நாள் நடக்கும், ஃப்ரீ கேம்ப் தான். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பார்த்து சொல்லுவோம், சரிங்களாம்மா? சரிங்க டாக்டர். யாருக்குமா பிரச்சனை, குழந்தைக்கா உங்களுக்கா? என்னால எங்க அம்மாவுக்கு பிரச்சனை, எங்க அம்மாவால எனக்கு பிரச்சனை டாக்டர். வாய கொரடி, இந்த வாய்க்காக தான் வாயில ஒரு ஊசி போடுவாங்களான்னு கேட்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னல டாக்டர். இதான் பிரச்சனை. அம்மாவெல்லாம் அப்படி எழுத்து பேசக்கூடாதுடி தங்கம். அம்மா தானே உனக்கு எல்லாமே செய்யறாங்க. அம்மாவை அப்படிலாம் எழுத்து பேசக்கூடாதுன்னு அப்படி நல்லா சொல்லுங்க. மதிக்கவே மாட்டுது, அது இஷ்டத்துக்கே தான் நடந்துக்குது. இப்போ குழந்தைக்கு தான் பிரச்சனையா? என்ன பிரச்சனைங்க? முன்னாடிலாம் நல்லா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, இப்போ சாப்பிட மாட்றா. பசிங்களக்குன்றா கேட்டா. விளையாட்டு நினப்பில் சாப்பிட மாட்டாலும் நானும் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். ஆனால் இப்போ தொடர்ந்து அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. பசி உணர்வே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? குழந்தைக்கு எத்தனை வயசு? 5 வயசு முடிய போகுது டாக்டர். பூச்சி மாத்திரைலாம் கரெக்டாக போடுறீங்களா? பெரிய குழந்தையா இருக்கிறதுனால 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி பூச்சி மாத்திரைலாம் கொடுக்கணும். அப்போ தான் வயிற்றில் இருக்கிற பூச்சி அதெல்லாம் இல்லாமல் பசி உணர்வு தூண்டி குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. கடைசியாக பாப்பாவுக்கு எப்போ பூச்சி மாத்திரை போட்டீங்க? கடைசியாக பூச்சி மாத்திரை இதுக்கு முன்னாடி நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டேம்மா, அதுக்கப்புறம் போடலை.
அப்பப்போ இந்த பால்வாடியில் ஸ்கூல்லலாம் கூட்டு கொடுப்பாங்க, அப்போ போடுறதோட சரி. மெனக்கட்டி இதுக்குன்னு போய் ஆஸ்பத்திரியில் வாங்கி கொடுக்கறது இல்லை டாக்டரை. வயிற்றுல பூச்சிலாம் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு பசி உணர்வே வராது. நீங்கள் யாராவது கொடுத்தாதான் பூச்சி மாத்திரை போடுவேன்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தான் உங்கள் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ஒரு ப்ரைவேட் கிளினிக்லேயோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ காமிச்சு பூச்சி மாத்திரை கம்பல்சரி குழந்தைக்கு கொடுக்கணும். பூச்சி மாத்திரை போட்டு அப்பப்போ வயிறை க்ளீனாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் குழந்தையோட வளர்ச்சியும் பாதிக்காமல் இருக்கும். இதெல்லாம் இப்போ கம்பல்சரியாகவே ஆக்கிட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே இதுக்கான ப்ரொசீஜர்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பூச்சி பிரச்சனை இருந்தால் குழந்தைக்கு தீவிரமான வயிற்று வலி, அப்புறம் சோர்வடைகிறது இதெல்லாமே இப்போ நடக்குதுமா. அதனால் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. இப்போ நாங்கள் பூச்சி மாத்திரை உங்களுக்கு தரோம். வெளியில் மெடிக்கல்லே இருக்கும் சரிங்களா. ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்புன்றதுனால மெடிசனும் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த குழந்தையோட ஏஜ் அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ தரேன். அதை நீங்கள் ஒரு 2 வேளை போடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் தொடர்ந்து 6 மாதமாக போடல இல்லைங்களா, ஒரு 2 டோஸ் கொடுங்க. மதிய ஆகாரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் குழந்தைக்கு கொடுக்கணும். காலை சாப்பாட்டுக்கு அப்புறமோ இல்லை நைட்டுக்கு அப்புறமோ கொடுக்கக்கூடாது. மதிய சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுங்க. நீங்கள் 6 மாதம் இடைவெளி விட்டதுனால தான் நான் இப்போ 2 டோஸ் கொடுக்க சொல்கிறேன் சரிங்களா. சரிங்க டாக்டர். சரிம்மா, நான் ரைட் பண்ணி தரேன், நீங்கள் கிளம்புங்க. ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்கம்மா, என்ன விஷயம்? கேம்பை பற்றி ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை, வெளியில் ஒரு டாக்டர் அம்மாவும் டாக்டரும் உட்காந்துருந்தாங்க. கேட்டதுக்கு புருஷ மண்டாட்டின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதான் கேட்குறேன், நீங்களும் புருஷ மண்டாட்டி தானோ? தம்பி மூஞ்சில் லைட் எரியுது, பாப்பா மூஞ்சில் லைட் எரியலையே. அப்போ கூடிய சீக்கிரம் புருஷ மண்டாட்டியாவை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி தானே? எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? டாக்டரே, இந்த வைத்தியத்தை பற்றி தான் எங்களுக்கு தெரியாது, ஆனால் மனுஷங்க பார்வையை பற்றிலாம் எங்களுக்கு நல்லா தெரியும்ண்ணே. உங்கள் டாக்டர் சரவணன் இருக்காரே, அவரு கூட அன்பழகிய சேர்த்து வச்சது நாங்கள் தானே. ஐயோ அக்கா, அப்படியா? எங்க சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க தானா? இது தெரியாம போச்சு எனக்கு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஊருக்கு வந்தவொடனே உங்களை கான்டாக்ட் பண்ணிருப்பனே. நேராக சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, இதில் ரெக்கமெண்டேஷன் வேறு. உங்கள் 2 பேர் சோடி பொருத்தம் கூட டாக்டர் அன்பழகி மாதிரி சூப்பராக தான் இருக்குன்னு. தம்பியை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கம்மா. அக்கா, சரவணன் சீனியர் வந்து தைரியமாக அப்ரோச் பண்ணுவார், அதனால அவங்க மேரேஜ் நடந்துடுச்சு. பக்கத்தில் ஒன்று உட்காந்துருக்கேன், இதுக்கு தைரியம்லாம் கிடையாது. அதனால் அதுக்கு தைரியம் வர்றப்ப நானே ஓகே சொல்லிடுவேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரிஸ்க் எடுத்து சேர்த்து வைக்கிற கேட்டகரியிலலாம் நாங்கள் இல்லை. ஓ, இது அந்த மாதிரி கேஸா? தம்பி சிரிக்கிறப்பவே தெரியுது. ஊருக்கு தான் தைரியம் போல, தனக்கு தைரியம் இல்லை. அக்கா, கூடிய சீக்கிரம் தைரியம் வந்துடும். பார்த்து தம்பி, உங்களுக்கு தைரியம் வர்றதுக்கு முன்னாடி புள்ள சூப்பராக இருக்கு. கேம்புக்கு வந்த டாக்டர்ல வேற யாருக்காவது தைரியம் வந்துற போது பார்த்துக்குங்க. அக்கா, நல்லா பாசிட்டிவா தானே பேசுனீங்க, ஏன் இப்படி நெகட்டிவா பேசுறீங்க? இல்லை தம்பி, எங்க அன்பழகிக்கு விவரமே தெரியாது. அப்படிப்பட்ட பிள்ளைக்கே எல்லா விவரத்தையும் சொல்லி கொடுத்து கல்யாணமே பண்ணிட்டாரு உங்க ஃப்ரெண்டு. அவருக்கு ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு நீங்க காதலை சொல்றதுக்கே தைரியம் இல்லாம இருந்தீங்கன்னா எப்படி தம்பி கல்யாணம் பண்றது? அக்கா, எனக்கு தைரியம் வரணும்னா உங்கள்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினா போதும்னு நினைக்கிறேன். அப்புறமா வீட்டு பக்கம் வரேன்னு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் தைரியம் சொல்லுங்க, கண்டிப்பா வந்து சொல்லிடலாம். கண்டிப்பா தம்பி, ஐ எம் வெயிட்டிங். என்னக்கா இங்கே வந்திருக்கீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருந்தாலே பார்த்துருப்பேனே உங்கள் மாமியாரை. தம்பி, நீ பாப்பனே எனக்கு நல்லாவே தெரியுமே. இருந்தாலும் உங்க வீட்டில் வேலை பார்க்குறன்றதுக்காக எல்லாத்தையுமே எனக்கு பார்த்து பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முகாம் ஊருக்கு நடத்தணும்னு பொதுவாக முடிவு பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது அந்த முகாமில் வந்து கலந்துக்கிறது தானே தம்பி நல்லது. அதான் சரி, எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, காமிச்சிட்டு போவோமேன்னு வந்துட்டேன். அக்கா, வேலை பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க நீங்கள். உங்களால் தான் நாங்கள் எல்லாருமே ஆளானோம். அந்த நன்றி எங்களுக்குலாம் இருக்குக்கா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறோம் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் பிடிச்சதே இந்த மாதிரியான பேச்சு தான் தம்பி. வேலைக்காரங்க, சின்னவங்க, பெரியவங்க அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து பேசுகிற பற்றியா? அதுதான் தம்பி உங்கள் குடும்பத்தோட வளர்ப்புங்கிறது. அம்மா, என்னக்கா பிரச்சனை? தம்பி, வயிறு ஒரு பக்கமாக வலிச்சுக்கிட்டே இருக்குப்பா. என்னன்னு தான் தெரியல. ஏதாவது கல்லு வந்துருச்சானு தெரியல. பாட்டி, வயிறு வலினாலே பாதி பேர் இப்படி தான் முடிவு பண்ணிக்கிறீங்க. நம்ம ஊரில் இல்லாத வைத்தியமா பாட்டி? நான் பாப்பேன்னு வந்துட்டீங்க. வாழைத்தண்டு, வாழைப்பூவு, அப்புறம் வாழை மரம் வெட்டணும், அதில் அடியில் வருமே அந்த தண்ணி, அதெல்லாம் குடித்தாலே இந்த வயிறு வலி பிரச்சனை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் குடிச்சு உங்களுக்கு சரியாகல அப்படின்னா நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். ஏன்னா வயசான காலத்தில் ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு போகக்கூடாது பாட்டி. மெடிசன்லேயே கரைக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். எப்பயுமே சின்னதாக இருக்கும்போதே ஒரு பிரச்சனையை கவனிச்சிங்கன்னு வச்சுங்களா, உங்களுக்கும் கஷ்டம் இருக்காது, உங்கள் உடம்புக்கும் தொந்தரவு கொடுக்காம முடிச்சுக்கலாம். ஒரு நாள் செஞ்சேன் தம்பி, அதுக்கப்புறம் அதை சரியாக செஞ்சு சாப்பிட முடியல. நான் திருப்பி அதை செய்யட்டுமா? தொடர்ந்து ஒரு 7 நாள் இல்லை 11 நாள் வெறும் வயிற்றுல காலையிலே அந்த வாழை மரத்துலேருந்து கிடைக்குள்ள பாட்டி தண்ணி, அந்த தண்ணி குடிங்க, வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க, நிறைய நீராகிற மாதிரி பொருள்லாம் சாப்பிடுங்க. பாட்டி, மேல் வயிறு வலிக்குதுங்களா இல்லை அடி வயிறு வலிக்குதுங்களா? ஒரு பக்கமாக வலிக்குது தம்பி. மேல் வயிறும் இல்லை, கீழ் வயிறும் இல்லை, ஒரு மாதிரி பக்கமாக இழுக்கிற மாதிரியே இருக்குது தம்பி.
இப்போ தானே பாட்டிமா கொஞ்ச நாள் இந்த பிரச்சனை உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதனால டாக்டர் சொன்ன மாதிரி வாழைத்தண்டு, அந்த வாழை மரத்தில் கிடைக்கிற தண்ணி இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுலேயும் சரியாகலன்னா டாக்டர் சொல்கிற மாதிரி நம்ம டெஸ்ட் எடுத்துக்கலாம். சிட்டக்கா, நீங்கள் சமைக்கிற சமையல் நான் வந்து இப்போ சாப்பிட்டு நல்லா பழகிட்டேன். வாழைத்தண்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக செய்கிறீங்க. உங்கள் மாமியாருக்கு செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க. பரவாயில்லையம்மா, நான் என்ன செய்கிறேன் எதெல்லாம் டேஸ்ட்டாக செய்கிறேன்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனாலும் நீ ஒரு நாள் பேசி நான் ஒழுங்காக கேட்டது கிடையாது. அக்கா, சொல்லணும்னு தான் நினைப்பேன். நான் சாப்பிட்டு முடிக்கிறப்ப ஒன்று நீங்கள் கிச்சனில் வேலையில் இருப்பீங்க, இல்லை வெளியில் ஏதாவது போயிடுவீங்க. அதனால என்னால் சரியாக சொல்ல முடியல. நீங்கள் சமைக்கிற எல்லா சாப்பாடுமே எனக்கு பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே வந்து தான் சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் வேறு போட்டுட்டேன் பார்த்துக்குங்க. அது சரி, அப்போ ஸ்ரீநிதிக்கு என் சாப்பாடு பிடிச்சிருக்கு. ஆமாக்கா, உங்கள்கிட்ட கூடிய சீக்கிரம் சமையலும் கற்றுக்கணும் நான். எம்மா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படி கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் எங்கே சிட்டுக்கிட்டு சமையல் கற்றுக்கிட்டு போ. உன் புருஷன் உன் சாப்பாடை சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு உன் காலையே சுற்றி சுற்றி வருவார். அப்படி இல்லை, கல்யாணம் ஆக போது இனிமேல் தான்னாலும் எங்கள் சிட்டுக்கிட்ட சாப்பாடு செய்ய கற்றுக்கிட்டு போ. உன் புருஷன் உன் கை மனத்துலேயே உன் கண்ட்ரோலுக்கு வந்துடுவார். அத்தை, இந்த பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நல்லா சமையலை கற்றுக் கொடுத்துட்றேன். எம்மா, சமையலை கற்றுக்கிட்டு போய் உன் புருஷனுக்கு நல்லா ஆக்கி போடு. அப்படியா? சரிம்மா சரிம்மா. எங்கள் ஊருக்கு வந்த ராசி உனக்கு பாரு. இந்த ஊரில் ஒரு மாப்பிள்ளை கிடச்சி கல்யாணம் ஆனாலும் ஆகும். இந்த கேள்வி வாக்கு பழிக்கிறா இல்லையான்னு பாரு. அக்கா, இருந்தாலும் அவங்க ஒரு வேளை சத்து குறைபாடால் கூட வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சில டேப்லெட்லாம் எழுதி தரேன். அந்த டேப்லெட் இங்கே முகாம்லேயே ஃப்ரீயாக தருவாங்க. சத்து மாத்திரை மாதிரி தான். அதுவும் வயசான காலத்தில் சாப்பிட்டா நல்லது தான். ரெகுலராக அவங்கள இந்த மாதிரி சத்து மாத்திரையும் எடுத்துக்க சொல்லுங்கள். நான் அது மட்டும் உங்களுக்கு இப்போ எழுதி தரேன். சரிம்மா, எழுதி கொடு. நான் வெளியில் மெடிக்கல் இருக்குது, அங்கேயே தராங்க மாத்திரலாம், வாங்கிக்கிறேம்மா. நாங்கள் போயிட்டு வரோம். இந்த கிழவி சொன்னதை ஞாபகம் வச்சுக்க. இந்த ஊருக்கு வந்த ராசி உனக்கு கல்யாணமாக ஆகிடும். எங்கள் சிட்டுக்கிட்ட சமையல் செய்ய கற்றுக்கிட்டு போ. புருஷன் எந்த இதுக்கு அடங்கலனாலும் ஒரு பொண்டாட்டி கை பக்குவத்துக்கு அடங்கிடுவான்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம். அதனால் சமைக்க கற்றுக்கிட்டாதான் புருஷன் சாப்பாட்டுக்கே அடங்கிடுவான். அத்தை, விட்டா பேசிக்கிட்டே கிடப்பீங்க. வாங்க போவோம். அடுத்தடுத்து பேஷண்ட்டு நிறையா பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அப்புறம் அவங்க பார்க்கணும்ல. சரி வசந்த், நாங்கள் கிளம்புறோம். ஸ்ரீநிதி, நாங்கள் கிளம்புறோம்மா. அம்மா, என் கூட வினோதினி எதனா கோஆர்டினேட் பண்ண சொன்னேன். என்ன நீ வந்து உட்காந்துருக்க? வினோத் சீனியர் கூட போய் கோஆர்டினேட் பண்ண போயிட்டா. அஜய் இசையும் ஆல்ரெடி எப்போவுமே ஒரே பேட்சில் தான் இருப்பாங்க. அதனால் அவங்க போயிட்டாங்க. ஜான்சியும் ஜெகனும் ஒரு பேரில் இருக்காங்க. அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். உனக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லைல்ல? இது ஒரு மெடிக்கல் கேம்ப். நீ ஒரு டாக்டர், நான் ஒரு டாக்டர். சர்வீஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கோம். இதில் எனக்கு என்ன அப்ஜெக்ஷன் வந்துட போகுது? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. காதல் இதுதானா? சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம் கொஞ்சம். கேம்ப் பந்தோபஸ்துக்காக சீக்கிரமாக போகணும். போய் செக்யூரிட்டி செக்லாம் பண்ணணும் அப்படின்னீங்க. அதெல்லாம் காலையிலே செக் பண்ணிவிட்டு 2 போலீஸ்கிட்ட பந்தோபஸ்துக்கு நிற்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். சரி, வீட்டுக்கு வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போகலாமே, பக்கத்தில் தானே கேம்ப் நடக்குதுன்னு வந்தேன். ஏன் பொண்டாட்டியை காணோம்? அதான் சரின்னு தேடிட்டு வந்தேன். கடைசியில் இங்கே மொட்டை மாடியில் உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்கான். என்ன சொல்லும், பகல்லே மாமாவை நினச்சி கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? ஏங்க, யாராவது வந்தால் என்ன நினைப்பாங்க? எந்திரிங்க. வர மாட்டாங்க, யாரும் வீட்டில் இல்லை மேடம். அதனால தைரியமாக படுத்திருக்கான் அஸ்வின். ஏன்னா அப்பா அம்மாலாம் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அப்பா 2 பேரும் கேம்ப் செக் பண்ணுறதுக்காக அங்கே இருக்காங்க. அம்மா கிச்சனில் இருக்காங்க. பாட்டி தாத்தா மேலே ஏறி வர மாட்டாங்க, ஏன்னா மூட்டி வலிம்பாங்க. சிட்டக்கா தான் அப்பப்போ மேலே ஏதாவது காய போகிறேன் அப்படின்னு வரும். சிட்டக்காவும் இன்னைக்கு கேம்பில் தான் இருக்குது. அப்புறம் நம்ம அன்பழகிய பிஸியாக எப்போவுமே வச்சுக்கிறதுக்கு நம்ம நந்து குட்டி இருக்கா. 2 பேரும் கார்டனில் சின்ன குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்காங்க. நீ மட்டும்தான் மிஸ்ஸிங். தேன மாடியில் உட்காந்துருக்க. என்னன்னு தெரியல மகா, இன்னைக்கு உன் கூட இருக்கணும் போல தோணுது. இத்தனை நாள் இப்படிலாம் தோணுது கிடையாது. ஆனால் என் உள் மனசுக்குள்ளே ஏதோ இன்னைக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. அஸ்வின், ஓடி போய் உன் பொண்டாட்டியை பார்த்துட்டு வாடா அப்படின்னு ஏதோ அடி மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன் மகா, எனக்கு தெரியாமல் என்கிட்ட நீ ஏதாவது மறைக்கிறியாடி? ஏங்க இப்பெல்லாம் கேட்குறீங்க? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நேற்றுக்கு லஞ்சு கொடுத்துட்டு நீ சீக்கிரமாகவும் வீட்டுக்கு வரல, லேட்டாக தான் வந்திருக்கேன். கேட்டதுக்கு ஏதோ ரீசன் சொன்னேன். சரி, ஓகேன்னு விட்டுட்டேன். ஆனால் அதுலேருந்து நீ நார்மலாக இல்லை, ஒரு மாதிரியாக எதையோ நினச்சி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்படிலாம் இல்லைங்க, நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்லை, என் மகன் நார்மலாக இல்லை. என் மகன் நார்மலாக இருந்தால் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். நான் இன்னும் முட்டாள்னு நினச்சாடி என் பொண்டாட்டி அந்த அளவுக்கு நோட் பண்ணாமல் கூட இருக்கிறதுக்கு. அஸ்வின், அவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கீங்களா என்ன? ஆமாம், என் பொண்டாட்டி பற்றி நான் புரிஞ்சு வச்சுக்காம வேற யார் புரிஞ்சு வச்சுருப்பான்? ஏன் அஸ்வின், எனக்கு திடீர்னு எதனாவது ஒன்று இல்லை, நான் காணாமல் போயிட்டேன்னா என்னை தேடி கண்டுபிடிச்சிருவீங்களா? ஏதோ பிரச்சனையில் மாற்றிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட சொல்கிறதுக்கான சுச்சுவேஷன் இன்னும் உனக்கு அமையலன்னு நல்லா எனக்கு புரியுது. ஆனால் போயிட்டு வந்துற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாதடி. என்னால் தாங்கிக்கவே முடியாது. ப்ளீஸ், என்னன்னு சொல்லடி. எனக்கு எந்த தண்டனையும் கொடுத்துட்டு போயிடாத மகா. என்னால் ஏய், என்னாச்சு உனக்குப்பா?
அஸ்வின், உங்ககிட்ட எனக்கு எல்லா உரிமையுமே இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயத்த என்னால் சொல்ல முடியல. அதை நீங்களே கண்டுபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு என்னையாண்டி இப்படி க்ளோஸ்அப்பில் கொண்டு வந்து பேசிகிட்டு இருக்கா? ஏய் நோருடி. நான் தான் சொன்னனே, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு. அதுக்கு ஏய் வேணாண்டி, நீ ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுற. நான் தான் சொன்னல எது வந்தாலும் முறையாக நடக்கணும்னு. இப்போ இதெல்லாம் தேவையில்ல. எனக்கு தேவை. மகா என்ன ஆச்சுடி உனக்கு? எதுவும் ஆகலை. இப்போ உங்களால் கொடுக்க முடியுமா முடியாதா? மகா உண்மையாக நீ இப்போ கேட்குறப்போ உன் கண்ணில் ஏதோ ஒரு வழி தாண்டி தெரியுது. சந்தோஷம் இல்லை? சரி, அந்த வழியை மறக்கிறதுக்காகவே கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்டாட்டி இவ்வளோ தூரம் கேட்கும்போது கொடுக்க மாட்டீங்களா? நீ வழியோட கேட்டுட்ருக்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் உனக்கு எப்படி நான் கொடுக்க முடியும்? நீ என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லு. என்னை மன்னிச்சிடுங்க அஸ்வின். நீங்கள் எனக்கானவர்ன்ற உரிமையில் நான் இதை எடுத்துக்கிறேன். மனசு தடுமாறும், அது நினைச்சா நேரம் மாறும். மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தடப்போடும். நித்தோ நித்தோ உன் நினைப்பு நெஞ்சுக்குள்ளே காயும். மாடு ரெண்டு பாதை ரெண்டு வண்டி இங்கே சேரும். பொத்தி வச்சா அன்பு இல்ல, சொல்லி போட்டா வம்பு இல்ல. சொல்லத்தானே தெம்பு இல்ல, இப்போ துன்பம் யாரால? கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதேமா. ஏய் என்னடி இப்படி பண்ணிட்டான்? ஒன்றும் இல்லை. இப்போ என் போலீஸ் சரி பெற மாட்டாரா? என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணுறதுக்கு நான் ரெடி தான். ஆனால் என் பொண்டாட்டி மனசில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. சிரிப்பீங்களா மாட்டீங்களான்னு மட்டும்தான் நான் இப்போ கேட்டேன். ஆனால் ஏதோ பண்ணுறேன், என்னன்னு தான் புரியல. இப்போ நான் சிரிக்கணும் அவ்வளோதானே? ஆமாம். என்னை சிரிக்க சொல்லிட்டு என் மகா மஞ்சள் சிரிப்பை காணமே.